தொடர்ந்து வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு வல்லமை வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கிறேன். இன்றைக்கும் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். எப்படின்னா, நம்முடைய வார்த்தையை கவனமாய் பேசும்போது ஒரு சாம்ராஜ்யத்தையே மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகவே நம்ம பேசுகிற வார்த்தை என்பது ஒரு ஏதோ பேச்சுவாக்கில் நம்ம பேசுகிறோங்கிறது இல்லை. கவனமாக எப்படி வார்த்தையை பேசுவது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கவனமாக தேவனுடைய வார்த்தையை எப்படி நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும், இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் சமீபத்தில் பைபிளில் வாசித்துட்டு இருந்தப்போ மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நான் வாசித்துட்டு இருந்தேன். அதில் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை மாற்றுகிறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு விளங்கி கொள்ள முடிந்தது. இயேசு 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் கெனசரேத் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு அவர் போகிறார். கடல் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது அவர் அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய எல்லைக்கு போகிறார். அப்படி எல்லைக்கு போகிறப்போ ஒரு லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அவரிடத்தில் பணிந்து சொல்கிறான், என்னை ஏன் காலத்துக்கு முன்னாடி நீர் வேதனைப்படுத்த வருகிறீர் என்று அவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். காலில் பணிந்து அப்படி சொன்னதாக அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் பார்க்கணும், அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த சம்பவம் என்னென்னா, அந்த மனிதன் அந்த ஊர்லேயே ஒரு அடங்காத ஒரு மனுஷனாக, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனுஷனாக இருந்தான். நீங்கள் பாருங்கள், அந்த மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் பாருங்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக இருந்தது. அவனை சங்கிலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலியினால் கட்ட ஒருவனால் கூடாது இருந்தது. அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க அந்த ஏரியாவில் யாருமே கிடையாது. அவன் இஷ்டப்படி தன்னை கிழித்து கொள்வான், கத்துவான். அவன் மனம் போல அவனுடைய ராஜ்யம்தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனுக்குள்ளே இருந்தது பிசாசு. அவனுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு அப்நார்மலாக அவனுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. யாருக்கும் அடங்க முடியாது, யாரும் கட்டுப்படுத்த முடியாது, யாராலும் அவனை சங்கிலியால் கட்டி போட முடியாது. எல்லாத்தையும் முறித்து போடுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு அங்கே போன உடனே அவருடைய பாதத்தில் பணிந்துக்கிட்டு அவன் சொல்கிறான், நீர் ஏன் என்னை இப்போ வேதனைப்படுத்த வர்றீர் அப்படிங்கிறான். பாருங்கள், ஏன் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னா, 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் அவர் அவனை நோக்கி இந்த மனுஷனை விட்டு போ அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் உள்ளே வரும்போதே அந்த மனுஷனை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஆவியை பார்த்து சொல்கிறாரு, இந்த அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு போ, புறப்பட்டு வெளியே போ. அதுதான் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில், இந்த வார்த்தையை இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய அந்த சாம்ராஜ்யம் முடிந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? அந்த ஒரு வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை இது வரைக்கும் பாருங்கள், அவனுக்குள்ள பலன் இருந்துச்சு. மாமிசத்தில் என்ன விதமான போராடலாம், அவனை அடக்க யாராலும் முடியாது இருந்தது.
ஆனால் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த இந்த ஒரு வார்த்தை அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. இதுவரைக்கும் அவனை கண்டு பயந்தவங்க, இதுவரைக்கும் அவன் இருந்த அட்டுழியம் பண்ணது, அவனுடைய ராஜ்யம் பலமாக இருந்தது, அதை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒரு வார்த்தையினால் கர்த்தர் மாற்றி விட்டார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையை குறித்த அந்த வலிமையை ஒருவன் புரிந்து கொண்டால், நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில் இவ்வளவு வல்லமை இருக்குது, இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, இந்த வார்த்தையை கொண்டு ஒரு காரியத்தை நம்ம மாற்ற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆக்கிரமித்து கொண்ட, உங்களை அதிகாரப்படுத்தி கீழ்ப்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா சாம்ராஜ்யத்தையும் எல்லா ராஜ்யத்தையும் அழித்து, பிசாசினுடைய கிரியைகளை அழித்து நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தானே இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எப்படி நம்ம வாயில் வலிமையான வார்த்தையை உருவாக்குகிறது, எப்படி கொண்டு வர முடியும். நம்ம வாயிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய பொய்யும் புராடும் குழப்பமும் சண்டையும் அடுத்தவங்களை மூட்டி விடுறதும் அடுத்தவங்களை கெடுக்கிறதும் இப்படியே வாயில் பேசி 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 அந்த மாதிரியே வாயை அப்படியே அந்த மாதிரி நம்ம உருவாக்கிட்டோம். நிறைய பேர் அப்படி தான் பேசும்போதே வாயிலிருந்து பொய் தான் வரும் பாருங்க. உண்மைங்கிறது ஒரு சிலருக்கு வாயிலிருந்து வரவே வராது, அந்த மாதிரிலாம் பழக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உருவாக்கி வலிமையான ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவது, வலிமையான ஒரு நல்ல வாழ்க்கை முறையை உருவாக்குவது, எப்படி நல்ல குடும்பத்தை உருவாக்குவது என்பதை இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நம்ம கற்றுக்கொள்ளணும் பாருங்க. விளையாட்டுக்கு பேசி பேசி பேசியே நிறைய வினையாக மாற்றிருக்கிறாங்க. நிறைய பேருடைய குடும்பங்களில் குழப்பம் வர்றதுக்கு காரணமே விளையாட்டு பேச்சு தான். நிறைய வீடுகளில் ஆசீர்வாதத்தை இழந்ததே என்னன்னா பேச்சு தான். குழப்பத்தை கொண்டு வந்ததே பேச்சு தான். சில மனிதர்களை அடிமைப்படுத்தினதே பேச்சு தான். சிலர் விடுதலை இல்லாமல் வாழ்றதுக்கு காரணமே பேச்சு தான். அவனை குறித்து சொல்ல 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 அவன் ஒரு விடுதலையற்றவனாக மாறிடுறான். அப்போ கவனிங்க, வார்த்தையை கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் மேற்கொண்டிருந்த பொருளாதார கஷ்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வீடுகளில் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த பிசாசினுடைய கிரியைகள், இதெல்லாம் எப்படி ஒரு வார்த்தையை கொண்டு மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை வாசிப்போம். பாருங்க, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. நல்லா கவனிப்போம். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அங்கே மோசே அதை எடுத்து சொல்றதை பார்க்குறோம். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளாகவும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் அல்ல. கவனிங்க, நம்ம அந்த வார்த்தையை கவனிக்கும் போது மோசே சொல்றாரு, எப்படியா நீங்கள் அதை கேட்டு செய்யும்படிக்கு அது வானத்திலையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே பாருங்க, அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்தின் அப்புறத்திலும் அல்ல, தூரத்திலும் அல்ல. வானத்திலும் அல்ல, தூரத்திலும் அல்ல. அது எங்க இருக்குதான்? நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அப்படிங்கிற. எல்லாம் கவனிங்க. ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றி அமைப்பதற்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை உருவாக்குவதற்கு, ஒரு நல்ல சூழ்நிலைகளை உங்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு
அது எங்கேயோ இருந்து கொண்டு வரணுங்கிறது இல்லை, எங்கேயோ இருந்து படிச்சுட்டு வரணுங்கிறது இல்லை. அது எங்கே இருக்குதா? உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் நான் அதை உண்டாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற. சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவ சொல்லுங்க, நான் வாழ்கிறதுக்கான, நான் ஆசீர்வாதத்துக்கான வாழ்க்கை, அதுக்கான வார்த்தை எங்கேயோ இல்லை, என் வாயிலையும் என் இருதயத்திலும் தான் இருக்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இப்போ சொல்லுங்க, நான் வாழ்கிறதுக்கு, நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நான் உயர்வதற்கு, நான் வெற்றியை பெறுறதுக்கு என் வாயிலும் என்னுடைய இருதயத்திலும் தேவன் வார்த்தையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரப்போகிறது கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அப்போது இந்த வார்த்தையை எப்படி நம்ம வாயில் கொண்டு வந்து ஆண்டவர் பொறுத்துறார் அப்படிங்கிறது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். பவுல் அதை அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறார். இதே வார்த்தையை எடுத்து எப்படி வாயில் அதை வைக்கிறது, வாயில் அதை எப்படி வச்சு நம்ம அதை பழகணும், அந்த வார்த்தையை பேசுகிற வார்த்தையாக எப்படி மாற்றணும், அது ஒரு சாதாரண இயல்பாக நம்ம வாயிலிருந்து எப்படி விசுவாசமான வார்த்தையை பேசணும் அப்படிங்கிறதுக்கு பவுல் அதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதே வசனத்தை எடுத்து அப்படியே பழக்க வைக்கிறதுக்கு சொல்கிறார் பாருங்க. ரோமர் நிருபம் 10வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். ரோமர் வாசிங்க. பத்தாவது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து பாருங்க. விசுவாசத்தின் ஆளாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொன்னதும் அன்றி. இப்படிலாம் நீங்களாம் சொன்னதும் அன்றி இப்படிலாம் நீங்கள் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஆமாம், இப்படிலாம் பேசுகிறதுக்கு, இப்படிலாம் சொல்கிறதுக்கு என்ன எங்கேருந்து கற்றுட்டு வந்தோம் அப்படின்னு இல்லை, பவுல் சொல்கிறார் பாருங்க. எப்படி கற்றுக்கிடணும், எப்படி உருவாக்கிக்கிடணும், எப்படி உங்கள் வாயில் இந்த வார்த்தைகளை கொண்டு வரணும் அப்படின்னு பவுல் சொல்கிறார் பாருங்க. 8வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. இங்கே பிரசங்கம் பண்ணுகிற, இங்கே கேட்கப்படுகிற இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலையும் உங்கள் வாயிலையும் உருவாக்கி வைக்கிறார். கேட்குற பிரசங்கத்தை, விசுவாசமான பிரசங்கத்தை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் இருதயமும் உங்கள் வாயும் தேவ வார்த்தையினால் நிரப்பப்படும். இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமாம், நீங்கள் புலம்ப வேண்டாம். விசுவாசமான வார்த்தையை எடுத்து வாயில் பேசுகிற அளவுக்கு உங்களை ஆண்டவர் மாற்றுறார். வெற்றியான வார்த்தையை பேசுகிறதுக்கு அளவுக்கு, உங்கள் எதிர்காலத்தினுடைய சிறந்த விதமாக மாற்றுவதற்கான வார்த்தையை பேசுவதற்கு உங்கள் வாயை, உங்கள் இருதயத்தை ஆண்டவர் நிரப்புறார். ஹல்லேலூயா. நம்மளாம் யாரையாவது தலை கொடுத்து அவங்க ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாய் மட்டும் திருந்தவே திருந்தாது. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் எப்படி ஃபார்முலாவை கொண்டு வர்றாரு, எப்படி அதை நம்ம வாழ்க்கையை திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலிருந்து எப்படி நல்லவைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாருன்னா, இருதயத்திலிருந்தே நல்லதை உருவாக்கணும்னு விரும்புகிறார். ஆகவே தான் உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விசுவாசமான வார்த்தையை வைக்கிறார். அது எப்படி வருது அப்படின்னா பாருங்க, 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு. வாயில் என்ன அறிக்கை பண்ணணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிக்கை. இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிக்கை உங்க வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வருதா பாருங்க. மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாயில அறிக்கையும் இருதயத்தில் விசுவாசமும் அது உனக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதை யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நாங்களே நம்ம வானத்தில் இருந்தால் விழுந்துட்டோம்,
இப்படி தான் கேட்டு 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 விசுவாசமான வார்த்தைகளை கேட்டு வாயில் அறிக்கை பண்ணி விசுவாசத்தை இருதயத்துக்குள்ளே உருவாக்கி விசுவாச வார்த்தைகளை பேச வச்சு பேசுன்னு பேசி இப்போ விசுவாசமானதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் மாற்றம் உருவாகிறது எப்படி அப்படின்னா, நம்ம வாயில் அறிக்கை பண்ணி நம்ம இருதயத்தில் விசுவாசத்தை உருவாக்கி அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே இருக்கிற நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். எப்படி நம்ம வாயில் ஆண்டவர் வார்த்தையை பொறுத்துக்கிறார். சும்மாலாம் வந்துடாது. நீங்கள் வாயை திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாயில் திறக்கலைன்னா வாயில் வார்த்தையே இருக்காது. ஆனால் வாயில் நீங்கள் வார்த்தையை வார்த்தை வைங்க. அதனால தான் நம்மலாம் சபையில் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நல்ல இந்த வெற்றிக்கான வார்த்தைகள், விசுவாசத்துக்கான வார்த்தைகளை வாயில் சொல்லுங்கன்னு சொல்லி எப்படியாவது சொல்ல வச்சு எப்படியும் வாய்க்குள்ளே ஊட்டிடுவோம் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் அதை ஊட்டும்போது அதை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயை திறந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பேசின வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த வார்த்தை யார் அறிக்கை பண்ணுறாங்களோ, யார் சொல்கிறாங்களோ, அந்த வார்த்தை அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஏதுவான விதத்தில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சும்மா கற்பனையை எழுதி வைக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தை கற்பனையாக எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை அல்ல. இவைகள் எல்லாம் ஆவியானவரால் பேசப்பட்டு ஆவியானவர் மூலமாக தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்களாக பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை எடுத்து பேசும்போது என்ன நோக்கத்தோடு இது பேசப்பட்டதோ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் வாயில் அறிக்கையிட்டு 10வது வசனத்தை பாருங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். ஆமாம். அப்போ இருதயத்துக்கும் வாய்க்கும் வசனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை வாயில தான் பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. அது எங்கே போதான், இருதயத்துக்குள்ளே போய் இருதயத்தில் நீதி உண்டாக அது என்ன செய்கிறது, விசுவாசத்தை உருவாக்குகிறது. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஆமென். இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா என்னது, விசுவாசம். அது நீதியாக மாற்றும் உங்களை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் உங்களை நீதிமானாக மாற்றிருக்கு. அது தெரியுமா? ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்த ஒரே காரணத்தினால நீங்கள் நீதிமான். நீங்களாம் நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு நீதிமான் பட்டம் கொடுக்கல. இயேசுவை விசுவாசித்ததுனாலே ஒரு பட்டம் கொடுத்தாச்சு, நீங்கள் நீதிமான். ஆமென். அந்த விசுவாசத்தினால தான் நீங்கள் நீதிமானாகப்பட்ட. அதுதான் நீதி உண்டு. விசுவாசத்தினாலே நீதி உண்டாகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். அப்போ இருதயத்தில் விசுவாசம் வரும்போது உங்களுக்கு நீதிங்கிற பட்டமே உங்களுக்கு உண்டாயிடுச்சு. நீதி உண்டாயிடுச்சு உங்களுக்கு. பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். வாயில் அந்த வார்த்தை வந்துச்சுன்னா, இருதயத்தில் இருந்துச்சுல்ல, இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீதியாக உங்களை மாற்றிச்சு. வாயை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரட்சிப்பாக மாறுகிறது, அது வெற்றியாய் மாறுகிறது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது, அது உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்துகிறதாய் மாறுகிறது, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியதாக மாறுகிறது. சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருதயத்தில் வாயில் ஆண்டவர் வார்த்தையை எப்படி பொறுத்துறார். சும்மா இல்லை, நம்ம எடுத்து தினம் வேத வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கணும். சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன, இருதயத்தில் வச்சு அதை சொல்லுகிறதும்
சிந்திக்கிறதும் அதை அந்த சிந்திக்கிற வார்த்தையை கொண்டு விசுவாசித்திர வளர்றதுமான இந்த பயிற்சி உங்களுக்குள்ள தினம் இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த காரியம், இந்த ப்ராசஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். காலையில் எழுந்தாலும் வேதத்தை படிக்கிற நேரமெல்லாம் அதை அன்னைக்கு படிக்கிற வார்த்தையை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போகும்படி வார்த்தையை அறிக்கை பண்ணி, அறிக்கை உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்போது விசுவாசத்தை உண்டாக்குற வரைக்கும் அதை மறுபடியும் சொல்லி நீங்கள் விசுவாசத்தை உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும். ஆமென். விசுவாசங்கிறது ஒரு பெரிய ஒரு வலிமையானது இல்லை. நம்ம எவ்வளோ பேர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம அந்த விசுவாசம் எப்படி உருவாகுது? நீங்கள் வாயினால் சொல்லி இருதயத்துக்குள்ளே வைக்கும்போது, இருதயத்துக்குள்ளே எப்போ வசனம் போகுதோ அப்போ அது என்னதாகுது? விசுவாசமாக மாறுது. ஆமென். இயேசு ஒரு ஓமையை சொல்றார் பார்த்தீங்களா? விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். 4 விதமான நிலத்தில் அவர் விதைகள் விதைக்கப்படுகிறது. இந்த விதைனா என்னதுன்னு நினைக்கிறீங்க? வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி போகுது பாருங்க. விதைக்க புறப்பட்டான். ஒருத்தன் வழி போகும்போது வழி அருகே விழுந்துச்சு, சில விதை கற்பாறையில் விழுந்துச்சு, சில விதை முள் விதை உள்ள நிலத்தில் விழுந்துச்சு, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்ததெல்லாம் எப்படி ஆயிடுச்சான்? 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுத்தது. எல்லாரும் சொல்லுங்க, 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுத்தது. என்னது பலன் கொடுத்தது? வார்த்தை பலன் கொடுத்தது. உங்க இருதயத்தில் விதைக்கிற விதை எப்படி பலன் கொடுக்கலாம்? 100 மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்க முடியுமா? அப்போ கவனிங்க, உங்க இருதயம் வார்த்தையை கேட்டு அதை உள்ள போடுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, உங்களுடைய வார்த்தை. உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்க பேச ஆரம்பித்தீங்கன்னா அது போய் அப்படியே அந்த இருதயத்துக்குள்ள போய் அது விழுந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. பேசுங்க. அதனால தான் பாருங்க, வாயில வார்த்தை எடுத்து பேசுங்க, வசனத்தை எடுத்து பேசுங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. சிலர்லாம் இருதயத்துக்குள்ள ஏன் வைராக்கியம் கசப்பெல்லாம் கொண்டு வர்றாங்க? அது எப்படி அவங்களுக்குள்ள பெருசா வேலை செய்யுது? மன்னிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. யாரையும் வெக்கப்படாம கோபப்பட வைக்குது, பகைக்க வைக்குது, கொலை செய்ய வைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப அவங்க இந்த கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை பிடிச்சு அவன் இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான், நான் அவனை மறக்க முடியாது, அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், இப்படி வார்த்தையை சொல்ல 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 அது ஒரு நாளில் கொலை செய்கிற அளவுக்கு கூட வரைக்கும் கூட அவனை முழுவதுமாக அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தனுக்கு எந்த கூட்டத்துக்குள்ளேயும் வெக்கப்படாமல் திட்டுறதுக்கும் கோபப்படுறதுக்கும் கத்துறதுக்கும் காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னன்னா, திரும்ப திரும்ப மன்னியாமை, கசப்பு, விரோதம், இப்படியெல்லாம் உள்ள போட்டு 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 வைக்கிறதுனால அது ஒரு நாள் வெளிப்பட ஆரம்பிக்குது. இதை போலதாங்க தேவனுடைய வார்த்தைகளை நீங்க உள்ள போட்டு போட்டு நல்ல வார்த்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ள வைத்து நீங்கள் விதைக்க விதைக்க அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, முதல்ல வார்த்தையை உங்கள் வாய்களில் சொல்ல ஆரம்பிப்பது. ஆமென். உங்கள் வார்த்தையை சொல்ல 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 உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படும் போது தேவனுடைய வார்த்தையில் என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமை உங்கள் அறிக்கைகளிலும் இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வாயில வைத்து இருதயத்துக்குள்ள தியானம் பண்ணி உள்ள வைத்தா என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கவனிங்க, வார்த்தையை தியானிக்கிறத உள்ள ஆரம்பிக்கும் போது, அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்கள் வார்த்தையில் வலிமை உண்டாகிறது. அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் சொல்லுகிற காரியம் நடக்கிறதுக்கு
ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கிளை சபையில் நான் விபிஎஸ் முடிச்சுட்டு வரும்போது அங்கே ஒரு ஒரு தாய் தன்னுடைய மகனை 3 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே அவங்களுடைய மூத்த பையன் வாய் பேச மாட்டான்னா கொன்னி பேசுவான், காது கேட்காது. அவனுக்கு ரொம்ப சவுண்டாக பேசினா மட்டும்தான் அவன் காது கேட்கும். அப்போது என்கிட்ட வந்து இதை சொல்லிட்டு இருந்தாங்க, என் பையன் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க, இந்த பையன் மட்டும் பேச மாட்டேங்கிறான், காது கேட்க மாட்டேங்குது, பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, கவலையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகவே நான் என்ன பண்ணேன், அவனுடைய காதில் போய் சத்தமாக பேசினேன். அப்போ அவனுக்கு எனக்கு காது கேட்டுச்சு அப்படின்னா. திரும்ப நான் ஜெபம் பண்ணிவிட்டு அவனுடைய நேருக்கு நேராக அவனோட பேச ஆரம்பித்தேன். நான் சொன்னதெல்லாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் நேருக்கு நேராக இப்படி பேசுகிறேன், நான் காதலெல்லாம் பேசலை, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். சொல்ல அவன் சொன்னான். நான் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நம்முடைய வார்த்தைகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 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 வயதான அவர் சிறு வயதிலிருந்தே அவர் காது கேட்காது. ஒரு முறை அவர் அவரை ஜெபிக்கிறதுக்காக என்னை கூட்டி போயிருந்தாங்க. நானும் மெர்சியும் போயிருந்தோம். அவர் அது வரைக்கும் காது கேட்டதே கிடையாது அவருக்கு. நாங்கள் போய் ஜெபம் பண்ணி இயேசுவேன்னு அவர் வாயில் காதில் போய் சத்தமாக சொன்னேன். அவருக்கு காது கேட்டுச்சு. அவர் சொன்ன இயேசுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் எனக்கு சந்தோஷம், நான் அது அவர் காது கேட்கறதுக்கு ஆண்டவர் இயேசுங்கிற வார்த்தையை அவர் கேட்டாருங்கிறது எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் பார்க்கல, அவர் வரையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு தேவன் ஒரு சக்தி வச்சிருக்கிறாரு. அதை உருவாக்குவதற்குத்தான் நம்ம வாயில் தேவனுடைய வார்த்தையை வைக்கிறார். ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியும், ஒரு பிரச்சனையை மாற்ற முடியும், குடும்பத்தை உயர்த்த முடியும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லாக்க முடியும். அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிவதற்கு ஏதுவாக கொண்டு வர முடியும் என்றால் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள் அதை தான் சொல்கிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் பாருங்கள், 8வது வசனத்தை பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு சொல்றாரு, நீ யோசுவாவை பார்த்து சொல்றாரு, தேவன் யோசுவாவை பார்த்து சொல்றாரு. யோசுவா வந்து ஒரு பெரிய பதவியை பொறுப்படுத்திருக்கிறார். எப்படின்னா, மோசே 30 லட்சம் மக்களை வடாந்தரத்தில் வழி நடத்திட்டு வந்திருக்கிறார். கானானுக்குள்ளே போகும்போது ஆண்டவர் அவனை அனுமதிக்கலை. ஆகவே யோசுவா கையில் இந்த பொறுப்பை கொடுக்குறார். யோசுவா அந்த பெரிய பொறுப்பெடுத்து கொள்ளும்போது அவன் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிடணும், அவன் எப்படி அவங்க மக்களுக்கு மத்தியில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்வை மக்களுக்கு கொடுக்கணும், நல்ல ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். சில நேரம் நம்ம ஆண்டவர் நம்மளை அறிந்து, நம்ம இருதயத்தை அறிந்து சில காரியத்தை சொல்லி கொடுப்பார் பாருங்க. சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு கண் வைத்து ஆலோசனை கொடுக்குறார். சில நேரம் நம்முடைய காதுகளில் ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம், செவியை திறந்து நமக்கு வார்த்தையை கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, எப்படி வெற்றியோடு வாழ்கிறது, எப்படி நீ நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, நீ நல்ல ஒரு பணியை செய்வதற்கு, வெற்றிகரமான ஒரு பணியை செய்வதற்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா பாருங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும்.
பழைய ஏற்பாடு ஒன்றும் அந்த யோசுவா காலத்தில் பழைய ஏற்பாடு இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நமக்கு புதிய ஏற்பாடு, புது உடன்படிக்கையின் கீழ் வந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தைகள், நிருபத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம வாயில் அறிக்கை பண்ணும் விதமாக நம்ம வாயை விட்டு பிரியக்கூடாதான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் அவைகள்லாம் வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாயில் தேவ வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்ம பிரியாமல் சொல்லணும். ஆமென். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தேவனுடைய வார்த்தையை வாயிலையும் இருதயத்திலையும் வச்சு பழக ஆரம்பிங்க. அந்த வார்த்தை அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வருஷ காலமாய் அது நிலைக்கும்படிக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆணித்தரமாக பதிந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். தாவீது சொல்கிறாரு பார்த்தீங்களா, என்னுடைய நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணிங்கிறார். நம்ம இருதயம் ஆண்டவர் நல்ல இருதயமாக மாற்றிருக்கிறாரு. அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை எழுதுவதற்கு நம்ம நாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தாவீது அப்படி தான் சொல்கிறாரு, எனக்கு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி, என் இருதயத்தில் எழுதுவதற்கு என் வார்த்தை ரொம்ப முக்கியம், நாவு முக்கியம் அப்படிங்கிறார். அதை வச்சு தான் எழுதப்படுதுங்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே நல்லா கவனிங்க, நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை எழுதுவதற்கு நம்ம நாவை தேவன் பயன்படுத்துகிறார். ஆகவே நம்ம நாவை பயன்படுத்தணும். அதனால தான் பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீங்கள் அப்படியே பேசணும், மறுபடி சொல்லணும். அதெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா, இதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். இதை விட உங்களுக்கு சிறந்தது ஒரு மேன்மையான வாழ்க்கையை அமைப்பதற்கு வேறு வழியே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அமைக்கப்படணும். வார்த்தையினால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வசன வார்த்தைகளை கொண்டு, வாக்குத்தத்தங்களை கொண்டு எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நமக்கு வார்த்தைகளை நிறைய அள்ளி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வாயில் சொல்லி நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏற்றபடியான வார்த்தையை அமைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்கிறீங்களா? நல்ல சுகமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிற வாழ்க்கை. சுகவீனமாக இருக்கீங்களா? அதை சுகத்துக்கான வார்த்தை. பொருளாதாரத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த பொருளாதாரத்தை கூறிய உயர்த்துவதற்கான வார்த்தைகள். இப்படி நிறைய வார்த்தைகளை எடுத்து அப்பப்போ உங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடியான வார்த்தைகளை பேசி உங்கள் இருதயத்துக்குள்ளே நிறைய நிரப்புங்க. வார்த்தைகளை எழுத வைங்க, எழுதட்டும் அவைகள். ஏனென்றால் உங்கள் இருதயம் நல்ல இருதயம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் என் இருதயம் நல்ல இருதயம்ன்ட்டு? அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நான் சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம இருதயமெல்லாம் மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் ஆயிடுச்சு. அதனால் இந்த இருதயத்தை திருத்தவே முடியாது. இந்த இருதயம் நல்ல இருதயமே கிடையாது, இது கெட்ட இருதயம், இதில் எப்போதும் கெட்ட சிந்தனை தான் வரும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆகவே நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, இல்லை நம்ம இருதயம் அப்படி இருந்த இருதயத்தை தான் நல்ல இருதயமாக, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தெல்லாம் ஆண்டவர் புது இருதயமாக மாற்றி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இருதயம் பழைய இருதயம் கிடையாது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ இருக்கிறவங்க இருதயம் எல்லாம் நல்ல இருதயம். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் புது சிருஷ்டி, பழையவைகள்லாம் ஒழிந்து போயிடுச்சு, என் இருதயம் இப்போ புது இருதயம், நல்ல இருதயம், பரிசுத்தமான இருதயம், சுத்தமான இருதயம். ஆமென். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? உங்கள் இருதயத்தை ஒரு நாள் நீங்கள் தப்பாக எண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் தப்பாக எண்ணீங்கன்னா உங்களையே தப்பாக பார்க்குற மாதிரி. ஆமாம். அதனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒரு நாளும் எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கேடாக இருக்குது, அதாக இருக்குது, இதெல்லாம் விட்டுருங்க. என் இருதயம் இயேசு வந்ததுனால புது இருதயமாக மாறிடுச்சு. அதில் தேவன் தமது வார்த்தையை வைத்திருக்கிறார்.
ஆமென். சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நல்ல இருதயம். நல்ல இருதயம்னே பாருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதே நல்ல இருதயம் இருக்கிறதுனால தான். ஏசப்பா நம்மளை நல்ல விதமாக மாற்றி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே இருக்கிறீங்க நீங்கள். நல்ல நம்ம ஒரு நல்ல ஏசி காலில் உட்கார்ந்து ஆராதிச்சிட்ருக்குறோம். இன்னமும் போய் நல்ல வெயில் அடிக்கிற அடியில் குப்பை மேட்டில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை வசனத்தை கேட்கணும்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. இன்னுமே இதை விட பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்களே தவிர இதை விட கீழாக நீங்கள் இருந்து ஆராதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா, இந்த நிலைக்கு நம்ம வந்தாச்சு. அதே போல தான் அருமையானவர்களே, கர்த்தருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தம் இல்லாத இடத்தை பரிசுத்தமாக மாற்றி நமக்குள்ளெல்லாம் அவர் குடியிருக்கிறவராக மாறிட்டார். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். ஆமென். ஆகவே தான் நம்ம கூட அவர் வாசம் பண்ணுறார். இன்னொன்று, அவர் இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தம் ஆகிட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே இருப்பதினால் நான் பரிசுத்தம் உள்ளவன். ஆமென். ஏனென்றால் அவர் இருக்கிற இடமெல்லாம் பரிசுத்தம், அவர் இருக்கிற இடமெல்லாம் நீதி, அவர் இருக்கிற இடமெல்லாம் எல்லா நன்மைகளும் நிறைந்ததாக இருக்கும். அதனால தான் அவர் இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், நம்ம இருதயத்துக்குள்ளே நல்ல வார்த்தைகளை வைத்து நல்லவைகளை போட்டு நல்லவைகளை நம்ம வாசனங்களை கொண்டு உள்ளே வைக்க 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 நம்ம இருதயத்திலிருந்து நல்லவைகள் உருவாக ஆரம்பிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போது இருதயத்தில் இருந்து நல்லவைகள் உருவாக வேண்டும். அதுக்கு கர்த்தர் எல்லா வழியும் நமக்கு செஞ்சிட்டார். இருதயம் நல்ல வார்த்தைகளை உள்ளே வைக்க 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 இருதயம் நல்லவைகளை உருவாக்குகிறதாய் மாறுகிறது. ஆமென். இங்கே வாயில் சொன்னீங்க பார்த்தீங்களா? நீதிமொழிகள் இருந்து நம்ம பார்த்தோம் பாருங்கள். நீதிமொழிகள் எத்தனை வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம அறிக்கை பண்ணோம் பாருங்கள். அதில் பாருங்கள், நீதிமொழி 15:17 என்னுடைய உதடுகள் அறிவை இறைக்கும். எங்கிருந்து? இருதயத்திலிருந்து. என்ன செய்யுது? உதடுகள் அறிவை என்ன செய்யுது? இறைக்குதுன்னு என்ன அர்த்தம்? எடுத்து கிணத்துக்குள்ள இருந்து வாளியை போட்டு எடுத்து இறைப்போம் பார்த்தீங்களா? அதை போல அறிவை எங்கிருந்து இறைக்குதான்? இருதயத்திலிருந்து உதடுகள் கொண்டு வருதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இப்படி நீங்க மாறுறீங்க. நல்லா கவனிங்க. இருதயத்துக்குள்ள நல்ல வார்த்தைகளை உள்ள வைக்கும்போது, நீங்க எடுக்கும்போது இறைக்கும்போது, கிணத்துல தண்ணியை வாளியை போட்டு எப்படி இறைக்கிறோமோ அதை போல நீங்கள் இருதயத்திலிருந்து இறைக்கும் போது என்ன உண்டாகுது? அறிவு உண்டாகிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அடுத்த வசனம் பாருங்க. ஒரு வசனத்தை பாருங்க. 16:10 சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். சத்தமா சொல்லுங்களேன், என்னுடைய உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். அப்படின்னா என்ன? தெய்வீகமான வார்த்தைகள்லாம் உங்கள் வாயிலிருந்து பேசுவீங்களாம். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. உங்கள் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரப்ப நிரப்ப வாயிலிருந்து வர்றது என்னதான் மாறும் அப்படின்னா தெய்வீகமாய் மாறி விடுகிறது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு கையை தட்டுங்களேன். அப்போ எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க. உங்கள் இருதயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நிரப்பி உங்கள் வாயையும் அதையும் நல்ல சரியாக பேசக்கூடிய விதமாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா, பொருத்திட்டீங்கன்னா, இந்த வசனத்தை கொண்டு வந்து உங்கள் வாயில் வச்சு பொருத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன புறப்படும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தெய்வீகம் புறப்படும். தெய்வீகமான வார்த்தைகள் பிறப்பிக்கப்படும். ஆமென். அப்போ நீங்கள் சொல்கிறதான் தெய்வ வாக்கா மாறும். நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா ஆயிடுவாங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னால் ஆசீர்வாதமாயிருவீங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கும் போது பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறிடுவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நீ ஆசீர்வாதமாக மாறிடும். ஏனென்றால் உங்கள் இருதயம் தெய்வீகத்தால் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் தேவ வார்த்தை எங்கே நிறைந்திருக்கிறதோ அங்கே தெய்வீகம் இருக்கிறது.
ஆமென். நம்ம வார்த்தை தெய்வீகமாக வார்த்தைகளால் நிரம்பி இருக்கும்போது நிச்சயமா சொல்றேன், உங்க வாயிலிருந்து தெய்வீகம் புறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை கொண்டு வந்து நம்ம வாயில வச்சு நம்ம அந்த வார்த்தையை நம்மளை விட்டு பிரியாதபடிக்கு நம்ம அதை ட்ரெயின் பண்ண நம்ம பேச 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 நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தெய்வீகமான வார்த்தைகளை, நல்ல அறிவுக்குரிய வார்த்தைகளை இறைத்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவங்களா நம்ம மாறிடுறோம். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போது பிள்ளைங்க அப்படி ஆசீர்வாதம் மாறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு சூழ்நிலை மோசமாக இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அப்படியே நிலைக்க ஆரம்பிக்குது. பாருங்களேன், இயேசு போயிட்டு ஒரு பிள்ளை மரிச்சு போச்சு, எல்லாரும் செத்து போச்சுங்கிறாங்க. இவர் போய் அங்கே போய் நின்றுட்டு, மகளை நீ எழுந்துரு அப்படின்னு தான் சொன்னார். அவன் எழுந்துட்டான், அந்த பிள்ளை எழுந்துருச்சு. அது சாப்பிட்டு புசித்து உட்கார்ந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சு நல்லா வாழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாருங்க, ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை வாழ வைக்குதா அப்படின்னா வாழ வைக்குது, பிழைக்க வைக்குதா பிழைக்க வைக்குது. இயேசு ஒரு வார்த்தை தான் சொன்னார், அப்படியே மாறிச்சு. பாருங்க, அந்த சூழ்நிலையை மாறிச்சு. அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த புலம்பிட்டு இருந்த வாழ்க்கை அந்த இடம் ஒரே வார்த்தையிலே சந்தோஷமா மாறிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் சொல்றத பாருங்க. 41வது வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தழுமி என்றார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறேன் என்று அவர் சொன்ன உடனே பாருங்க என்ன நடந்தது. உடனே அந்த சிறு பிள்ளை எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறிடும். நல்ல கவனிங்க, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒரு சூழ்நிலையை மாத்திரும், ஒரு ராஜ்யத்தை அழித்திரும். இருளின் ராஜ்யத்தை அழித்து ஒரு புதிய நல்ல ராஜ்யத்தை உருவாக்க முடியும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்திருங்கள், நம்ம ஜெபிப்போம்.